பலரும் அறியாத ஆனால் நம்புவோரின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வ வரலாறு இது. தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி என்னும் புனித மண்ணில் வீற்றிருக்கும் முத்துமாலை அம்மன் வரலாறு. ராமாயண காலத்தில் ராவணனால் கவரப்பட்ட அன்னை சீதையை தேடி ராமபிரானும் லக்ஷ்மணனும் தெற்கு திசை நோக்கி பயணித்தனர். அவர்களுடன் அனுமன் தலைமையிலான மாபெரும் வானரப் படைகளும் அணிவகுத்து வந்தன. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அந்த வானரப் படைகள் தங்கியதால் குரங்குகள் அணிவகுத்த இடம் என்ற பொருளில் அந்த ஊர் குரங்கணி என அழைக்கப்பட்டது. புஷ்பக விமானத்தில் சீதாதேவி கொண்டு செல்லப்படும்போது ராமன் என் பாதையை அறிய வேண்டும் என்ற ஏக்கத்தில் தன் ஆபரணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக பூமியில் வீசினார். அதில் ஒன்று ஒரு விலை மதிப்பற்ற முத்துமாலை. அந்த முத்துமாலை இந்த குரங்கணி மண்ணில் வந்து விழுந்து நாளடைவில் ஒரு பேரருளாக மாறியது. அதே இடத்தில் அன்னை பராசக்தி முத்துமாலை அம்மனாக அவதரித்து மக்களுக்கு அருள் பாலிக்கத் தொடங்கினாள். ராமன் இங்கு தங்கியதன் தெய்வ சாட்சியாக அம்மனுக்கு முன்பாகவே மகாவிஷ்ணு ஆதி நாராயணராக எழுந்தருளினார். இன்று தீராத நோய்களை தீர்க்கும் தாயாகவும் வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் தரும் கருணை வடிவமாகவும் முத்துமாலை அம்மன் பக்தர்களின் நம்பிக்கையாக திகழ்கிறாள். முத்துமாலை அம்மன் துணை.